வாங்க மக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தன் மாண்பை இழந்து பேசினதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அரெஸ்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு என்னுடைய ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மாதிரி தான் நான் இதை சொல்றேன். உதயநிதி அவர்களே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னை அரெஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் உள்நோக்கம். நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, அதை வந்து எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன்ற பயத்தினால டிவிக்கு அரசாங்கம் வந்து இது மாதிரி செய்யறாங்க அப்படின்றாங்க. அதாவது வந்து நேற்று வந்து பேசுனது நீங்க தான் வந்து அங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கீங்க. அதுக்கான விளைவு தான் இது. இதுக்கு முட்டு கொடுக்க சில கொத்தூஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜனநாயகமே கிடையாது. நீங்க வந்து கருத்தை வந்து கருத்துல வந்து மோதுங்க, இப்படியா அப்படி அரெஸ்ட் பண்றீங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. கருத்துனா எப்படி அவங்க வந்து இவரை வந்து அந்த மாதிரி அசிங்கமா பேசினாங்க. இப்ப விஜய் வந்து திருப்பி வந்து இவங்களை அசிங்கமா பேசுறதா வந்து கருத்தை மோதுறதா? இது நியாயப்படுத்தி பேசுற அந்த திமுக தொண்டர்களுக்கு தான் வந்து நான் கேட்கிறேன். சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, த்ரிஷான்னா வந்து ஒரு முதல்வரா இல்லை வந்து அவங்க பிரைம் மினிஸ்டரா அவங்கள மாதிரி பேசக்கூடாதானா? த்ரிஷாவும் மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பெண்ணையுமே வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசுறது தவறு தான். அது யார் பேசியிருந்தாலுமே தவறு தான். ஏன்னா நீங்கள் பேசுறது அவ்வளோ வல்கரான வார்த்தை. அது யாருக்கும் அர்த்தம் தெரியாமல் மீனிங் புரியாத மாதிரி பாமர மக்கள்லாம் இப்போ இல்லை. இதே திமுக சார்ந்த நபரை வந்து யாருன்னா இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நம்ம சும்மா வந்திருப்போமா? கிடையாது. எதிர்ப்பு தெரிவிங்க, நல்ல விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிங்க, போராட்டங்கள் பண்ணுங்க. இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களா, எல்லாம் உண்ணாவிரதம் இருங்க. இந்த சாலை மறியல் பண்ணுறது, அந்த பக்கம் போராட்டம் டிஸ்டர்ப் பண்ணுறது, அவங்களை அடிக்கிறதுக்கு வன்மையில் ஈடுபடுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க.